பொங்கல் பண்டிகையன்று நடைபெறவுள்ள யுஜிசி நெட் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கனிமொழி எம்பி கடிதம். திராவிட மாடல் ஆட்சியில் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் வளர்ச்சியடைய முதலமைச்சர் நடவடிக்கை. சேலம் அருகே 120 ஏக்கரில் ஜவுளி பூங்கா அமையவுள்ள இடத்தில் ஆய்வு செய்த பின்னர் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா பேட்டி. சென்னையில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சியை மட்டும் புறக்கணிக்க அவசியம் என்ன? நீளம் பண்பாட்டு மையம் கேள்வி. உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி புறக்கணிக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மறுப்பு. பீஃப் கிரேவி, பீஃப் சுக்கா விற்கப்படுவதாக விளக்கம். நாமக்கல்லில் இருந்து ஓமனுக்கு அனுப்பப்பட்ட 2 கோடி முட்டைகளை கப்பலில் இருந்து இறக்க அந்நாட்டு அரசு அனுமதி. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை அடுத்து முட்டைகளை இறக்க அனுமதி அளித்து ஓமன் அரசு உத்தரவு. முதல்வர் அறிவிப்பு வந்தவுடன் ஜனவரி 11ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு வழங்க நடவடிக்கை. கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம், மேலும் ஒருவர் கைது. கொள்முதல் விலையை வழங்காததை கண்டித்து நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகள் நாளை முதல் போராட்டம். உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் சென்னையை கோட்டையை நோக்கி போராட்டம் நடத்தப்படும் என PR பாண்டியன் பேட்டி. PSLV-C 60 ராக்கெட் வரும் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும், இஸ்ரோ அறிவிப்பு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒருமைப்பாட்டை பாஜக அரசு அளிக்க முயற்சிக்கிறது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் குற்றச்சாட்டு. ஹைதராபாத்தில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீடின் மீது தாக்குதல். உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாக தகவல். டெல்லியின் வெளிப்புற பகுதியில் சட்டவிரோதமாக வங்கதேசத்தினர் யாரும் தங்கியுள்ளனரா என கண்டறிய வீடு வீடாக சோதனை. முறையான ஆவணங்கள் இன்றி 175 பேர் தங்கியுள்ளது அம்பலம். வானாட்டு தீவில் மீண்டும் நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீதிகளில் தஞ்சம். காசாவுக்கு வாட்டிகன் தூதர் வந்திருக்கும் சமயத்தில் இஸ்ரேல் ராணுவம் திடீர் தாக்குதல். 20 பேர் உயிரிழப்பு. பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் விவகாரம். பனாமா கால்வாயை அமெரிக்காவை எடுத்துக் கொள்ளும் என அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டிரம்ப் எச்சரிக்கை. வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி. டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை விரைவில் வீழ்த்த இந்திய அணிக்கு முன்னாள் வீரர்கள் அட்வைஸ். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 121 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா புதிய சாதனை. ஓராண்டில் அதிக ரன்கள் அடித்த வீராங்கனைகளின் பட்டியலில் 1602 ரன்களுடன் முதலிடம் பிடித்தார்.